வெற்றி நாயகனை வினை தீர்க்கும் வேலவனே. இது வணக்கம் மலேசியாவின் தைப்பூச நேரலை. எங்களோடு இணைந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று நம்மோடு ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் இந்த நன்னாளில் இணைந்திருக்கின்றார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கங்க ஒபி. இந்த நன்னாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. நீங்கள் அதுவும் பொறுப்பேற்ற பிறகு முதல் தடவையாக வணக்கம் மலேசியாவுக்கு வந்திருக்கின்றீர்கள். துணை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த அடிப்படையில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் வணக்கம். மற்றும் இந்த அழைப்பு கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா பதவி ஏற்று இது முதல் எனக்கு ஒரு காணொலி, ஒரு நேர்காணல் நடத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்கும் அனைத்து இந்துக்களுக்கும் இந்த நாள்ல நம்ம தைப்பூச நாள சொல்லிக்கிறோம். அந்த வாய்ப்பு நீங்க தான் ஏற்படுத்துறீங்க. உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. எங்களுக்கு அது பெருமையும் கூட. அந்த அடிப்படையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த தைப்பூசம் என்பது மலேசியாவை பொறுத்த மட்டில மிகப்பெரிய விழாவாக உருவெடுத்திருப்பது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல இந்துக்களையும் அதே சமயத்தில் பல சுற்றுப்பயணிகளையும் இருக்கக்கூடிய ஒரு விழாவாக மாறிவிட்டது. இது ஒட்டுமொத்தமாக மலேசியாவுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு அம்சம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில நீங்கள் ஒற்றுமைத்துறையின் துணை அமைச்சராக இருக்கின்ற இந்த சமயத்துல இந்த விழாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விழா மலேசியாவை எப்படி அடையாளப்படுத்துதான் நீங்க நினைக்கிறீங்க? முதலாவது இந்த காணொலி பாக்குற அனைத்து மலேசியர்களுக்கும் உறவுகள், சொந்தங்கள், உலகமெங்கும் இருக்க இந்துக்களுக்கு இந்த தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தைப்பூசம் என்பது காலகாலமாக வாழையடி வாழையாக முன்னோர்கள் வழிபாடு பலியாக இறைவனுக்கு இந்த நாளை உலகமெங்கிலும் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா இந்த ஒரு 48 மணி நேரமா நான் எல்லா இடங்களுக்கும் போனேன். பத்திரிகை போயிருந்தேன், ஜலனி போயிருந்தேன், மக்களை சந்திக்கிறேன். எப்பவும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா, இதுதான் நம் நாட்டின் ஒரு உண்மையான ஒரு அடையாளம். இதுதான் மலேசியா. அதாவது இந்த நாடு வெளியே என்ன சொல்றாங்க, ஒரு இஸ்லாம் நாடாக இருந்தாலும் இருந்த போதிலும் நம் இனம், நம் மக்கள் இந்த நாள் பெரும்பாலும் கொண்டாடுறாங்க. பொங்கல், தீபாவளியை காட்டிலும் தைப்பூசம் என்பது ஒரு மகத்தான நாள்ன்றதுக்கு மலேசியா ரொம்ப ஒரு சிறப்பு தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மலேசியா தவிர்த்து சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்தியா பல நாடுகளில் கொண்டாடுறாங்க. என்ன இருந்தாலும் இந்த நாட்டுல கொண்டாட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இது என்ன காரணம் சொன்னா, நம்ம நாட்டின் செழிப்பே அதுதான். இந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த எல்லா வேறுபாடுகளும் எல்லா கலவையும் தான் நம்ம நாடு. அதுதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாடு நான் சொல்ல முடியும். அதாங்க. இதுல இன்னொரு கூடுதல் அம்சம் எனக்கு, இந்த வருடம் பாத்தீங்கன்னா 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு அப்படின்னு மலேசிய அரசாங்கம் நிர்ணயித்திருக்கின்ற இந்த சமயத்தில் இன்னும் கூடுதலான சிறப்பு என்று கூட சொல்லலாம். இது இன்னும் அதிகமான சுற்றுப்பயணிகளை இருக்கக்கூடிய ஒரு கூறாகவும் இந்த தைப்பூசம் நிச்சயமாக பங்களிக்கும் என்று நம் தாராளமாக நம்பலாம். ஆக அந்த அடிப்படையில உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்க? இந்த வருஷத்தோட சிறப்பை, விசிட் மலேசியாவோட சிறப்பை தைப்பூசம் தான். ஏன் நீங்க பாருங்க, இந்த வருஷம் தொடக்கமே பொங்கல், இன்னைக்கு தைப்பூசம். இதுதான் இந்த விசிட் மலேசியாவோட முதல் அடையாளம். அரசாங்கம் ஏறக்குறைய 43 மில்லியன் வெளியூர்ல இருந்து மக்கள் இங்க விசிட் பண்ண வருவாங்க. இந்த வருஷம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறாங்க. அது மூலியமா நம்ம நாட்டின் வருமானம் எவ்வளவு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட பில்லியன், 300 பில்லியன் வருமானம் வரும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது தைப்பூசம் ஆரம்பம் தொடக்கம் நம்ம நம்புறது இறை அருளால நாடு தொடர்ச்சியா நல்ல சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நான் ஒரு 2 வீடியோ பார்த்தேன். முதல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளக்காரவங்க, நினைக்கிறேன் வெளிநாட்டுக்காரவங்க, அவங்க ஒரு வீடியோ செஞ்சு போட்டுருக்காங்க. என்னன்னா, இன்னைக்கு நான் மலேசியாவுக்கு வந்தேன், தைப்பூசம்னா என்னன்னு பாக்குறதுக்கு நான் இப்ப பத்திரிகை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காணொலி போடுறாங்க. அதே மாதிரி ஒரு மலாய்க்காரர் ஒரு வீட்டுல இருந்து மேல ரதத்தை எடுத்து போட்டோ போட்டிருக்காரு. இதுதான் நம்மளோட மலேசியா. அது மட்டும் நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறேன். பத்திரிகைல வாழ்ற மக்கள் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, யாரும் சண்டை சச்சரவுலாம் வேண்டாம், இந்த பத்திரிகைல பல ஆண்டுகளும் நாங்க வாழ்றோம், இந்த தைப்பூசம் எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், நம்ம மத்த எண்ணத்தை மதிக்கணும், மத்த மதத்தை மதிக்கணும்னு சொல்லி ஒரு பெரும்பாலும் ஒரு விஷயம் செய்யறாங்க. ஆனா இந்த தைப்பூசம் என்ன ஒரு சிறப்புனா, இந்த விசிட் மலேசியா ரெக்கார்ட் குள்ள கண்டிப்பாக வரும். ஏன்னா உலகமெங்கிலும் இன்னைக்கு மக்கள் வரும்பொழுது கண்டிப்பா இந்த நம்மளோட பத்திரிகை கண்டிப்பா போவாங்க. மற்ற மலேசியா இருக்கிற எல்லா ஆலயங்களுக்கும் போய் பார்ப்பதும், இந்த எப்படி இந்த நாடின் அமைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுன்னு சொல்லி இந்த பேரும் புகழும் நம்ம அரசுக்கும் மலேசியா மக்களுக்கு தான் போய் சேரும். ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். சரிங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல வெளிநாட்டுக்காரர்கள் இங்கு வரும் பொழுது நம்முடைய இந்த விழாவை மட்டும் பார்ப்பதல்ல, அதே சமயத்தில் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த மத நல்லிணக்கம், இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, இதையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த அடிப்படையில ஒற்றுமைத்துறை துணை அமைச்சராக இருக்கின்ற நீங்கள் இந்த
தற்போது மலேசியாவில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திடம் இந்த உணர்வு, இந்த ஒற்றுமை உணர்வு, சமய நல்லிணக்கம் இது போன்ற உணர்வுகள் எப்படி இருக்கிறது? இதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு இது போன்ற முயற்சிகள்லாம் நீங்க அமைச்சின் வழியாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ குறிப்பாக இளையர் ஜென் ஜீன்னு வச்சுங்க. ஜென் ஜி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1997க்கு அப்புறம் பிறந்தவங்க. இந்த குறிப்பான இந்த இளைய சமூகம் வந்து ரொம்ப வேகமாக, விவேகமாக சிந்திக்கக்கூடிய இந்த நவீன காலத்துக்கு ரொம்ப ஸ்பீடா யோசிக்கிறவங்க. இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சில விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா வந்து நம்ம நாட்டோட வேல்யூ, இந்த பல இனம் உள்ள நாடு, பல மதம் உள்ள நாடு அப்படின்ற அந்த வேல்யூ வந்து இன்னும் அதிகமா வந்து இவங்க ஈடுபாடு இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்றவங்க, ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றவங்க. எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபில்டர் இல்லாம எல்லாம் பேசிடுவாங்க. ஏன்னா அதுதான் நம்ம இந்த நேச்சர் ஆஃப் பீப்புள். இருந்த போதிலும் இப்ப நம்மளோட கமெண்ட்ரியான் கீழே பாத்தீங்கன்னா யாயாசான் சிஸ்வா இருக்கு, சுக்கரலவன் சிஸ்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து அலுமினைஸா இருந்திருக்காங்க, யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க மூலியமாக இந்த வருஷம் என்ன சிறப்புனா நம்மளோட பத்திரிகை ஆலயத்துல வந்து நம்ம வந்து ஒரு பூத் போட்டுருக்கோம் கமெண்ட்ரியா மூலியமா. இது என்னோட முயற்சினால இன்னைக்கு வந்து ஸ்குவாட் பர்பாடோன் மடானின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 500 பேர் வந்து ஒண்ணு கூடுறாங்க, பள்ளியினத்தவர்கள். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த சமயம் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லி. அதையும் தாண்டி இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு மதம் சார்ந்து பார்க்காம, ஒரு இனம் சார்ந்து பார்க்காம, இதுதான் நம்ம அடையாளம், மலேசியால இதுதான் ஸ்பெஷல். அதைத்தான் வந்து இப்ப இருக்கிற சமூகம் ரொம்ப பாக்குறாங்க. ஆனா வந்து இந்த நல்ல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. அதனால வந்து அரசு இந்த ஒற்றுமைத்துறை அரசு கீழே எனக்கு வந்து இந்த பணியை வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அநேக இளைஞர்கள் வந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது அப்படின்றதுக்கு. பல திட்டங்கள் வந்து ஒற்றுமை குறித்து வந்து திட்டங்கள் நம்ம வந்து வகுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்களா தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை விதைக்கணும். இந்த ருக்கு நுகாரா நீங்க பாத்தீங்க, உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து கிண்டர் கார்டன் சரி, ஸ்கூல்லையும் சரி, இந்த கிளப் ருக்கு நுகாரா இருக்குது. 500க்கும் மேற்பட்ட கிளப் ருக்கு நுகாரா, 5000த்துக்கும் மேற்பட்ட ஸ்கூல்ல எல்லாத்துலயும் இருக்குது. அது மட்டும் பாத்தீங்கன்னா மத்த இந்த மீடியேட்டர் சொல்லுவாங்க, கம்யூனிட்டி மீடியேட்டர்ஸ், இதுக்கு 500க்கும் மேற்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இதுல நிறைய இளைஞர்கள் மற்றும் பல துறைகள் நிபுணத்துவம் பெற்றவர்களா இருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா ஒரு சின்ன சர்ச்சையில் வரும்போது இந்த இளைஞர்கள் மண்ணுக்கு அனுப்பி சமாதான தூதர்களாக நம்ம அவங்களை மாத்தி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் போது இந்த இளைஞர்கள் வந்து ஒரு பலமான கருவியா மாறுவாங்க. என்னோட நம்பிக்கை. ஏன்னா நானும் ஒரு இளைஞன். அதாவது ஒரு சில பேர் பண்ற தவறுனால ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு இது ஒரு பெரிய சவால். அதனால இந்த துறை எடுத்த பிறகு அநேகமா நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம வந்து அவங்க கூட உட்கார்ந்து பேசி கலந்து ஆரோக்கியது ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இளைஞர்களோட விவேக சிந்தனை இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதான் அவங்களுடைய இந்த புரிதலும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்லினத்தவர்களுடைய பின்னணி, அவருடைய சரித்திரம் இதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். இது போன்ற நீங்க முயற்சிகள் எடுத்து வருகின்ற இந்த சமயத்தில் நமக்கு தெரியும், நான் சற்று முன்பு நம்ம பேசியது போல கூட வெளிநாட்டவர்கள் வந்து நம்மளை பார்த்து வியக்கின்றார்கள். எப்படி இந்த நாட்டிலே வந்து அமைதியாக வாழ்கின்றார்கள், பல சமுதாயத்தினரும் இந்த அளவுக்கு சுபிட்சமாக வாழ்வது வந்துட்டு உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். அவர்கள் பார்த்து பிரமித்து அவர்களை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களாம் கூட உண்டு. ஆனால் இந்த சமயத்தில் கூட நமக்கு சில சலசலப்புகள் நிற்பதில்லை. அவ்வப்போது ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்ப கடந்த ஒரு சில மாதங்களாக நமக்கு வந்து கோயில் ஹாராம் என்ற ஒரு சொல் மூலமாக இந்தியர்கள் பல சமயங்களில் குறிப்பாக இந்துக்களை துன்புறுத்துற மாதிரி அல்லது அவங்க புண்படும் மாதிரி சில பேர் கருத்து வெளியிட்டு வருவது வேதனைக்குரியது மட்டுமல்ல, இது நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அமைதியை கூட சில சமயங்களில் சீர்குலைக்கக்கூடிய இடத்துக்கு விட்டுடலாம். ஆக இது போன்ற சவால்களை வந்துட்டு உங்கள் அமைச்சு மூலமா எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? இது ஒரு பெரிய சவால் தான். ஏனென்றால் நமக்கு சொல்லி கொடுத்தது அறம் செய்ய விரும்பு. அதனால ஹராம்னு சொன்னாலும் அதை எந்த அளவுக்கு பக்குவமா எடுத்து அதை கையாளன்றது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து இந்த சொல் வந்து இது வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டமான விஷயம் தான். அது ரொம்ப டீப்பா சொல்ல முடியலைங்க. இருந்தாலும் நம்ம பார்க்கும்பொழுது பெரும்பாலும் வந்து இன்னைக்கு அந்த கோயில் அந்த வார்த்தை வந்து ரொம்ப வந்து நமக்கு ஒரு புண்படுற வார்த்தை தான். அதை நம்ம வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனா இருந்தாலும் அதுக்கான விளக்கம் இன்னைக்கு ஒரு மலாய்க்காரர் வந்து அதுக்கு விளக்கம் போட்டிருக்காரு. கோயில் ஹராம் என்றது வந்து ஒரு தகாத வார்த்தை, நம்ம மத்த மக்களை புண்படுத்தக்கூடாது. அது வந்து என்னன்னா கோயில் தீராட கிரான் அப்படி சொல்லலாமே அப்படின்றது. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கத்துல தான் செய்யறாங்களே ஒழிய பெரும்பாலும் மக்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அதாவது இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்ற எண்ணம் நமக்கு இருந்தா மத்த பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம்.
இருந்தாலும் இதுக்கான நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம். அரசாங்க தரப்புல வந்து இதுக்கான எந்தெந்த துறை சம்பந்தப்பட்ட ஒரு 4 அமைச்சர்கிட்ட வந்து நான் ஏற்கனவே இதை கலந்து ஆலோசிச்சு அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன்னா, நமக்கு சில சமய கடமைகள் இருக்கிறது. நம்ம ஆலயங்களை சீர்படுத்தி அதுக்கான முறையான சில வழிகளை செய்வதற்கு நம்ம கடமையை நம்ம செய்ய வேண்டும். அதே போல வந்து இத்தகையான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டத்துல எந்த மதத்துக்கும் தடை இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த சமயம் அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, பௌத்த மதமா இருந்தாலும் சரி, ஏன் மதமே இல்லைன்னு சொல்றவங்க கூட இன்னொரு மதத்தை பின்பற்றுறவங்க புண்படுத்த மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு 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 மனிதனுடைய இயல்பு. எந்த வேதத்திலையும் வந்து நீங்க எதிர்க்கணும்னு சொல்லல. அப்ப இப்படியான சிறு சிறு குரல் கேட்கும் போது அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அரசியல் சம்பந்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர பொதுவாக மக்கள் வந்து யாருமே வந்து கங்கணம் தெரிவிக்கல. நீங்க ரோட்ல நடந்து போறவங்களும் சரி, ஒரு மலாய்க்காரங்களும் சரி, ஒரு முஸ்லீமும் சரி, யாரும் கங்கணம் தெரிவிக்கல. இதுக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயங்கள் சார்ந்து இருந்த போதிலும் இந்த ஒரு நம்ம சொன்னீங்க, நீங்க சொன்னது போலதான் மலேசியா வந்து மற்ற நாட்டுக்காரில் இன்னைக்கு வந்து ஒரு சில நாடுகள்ல ஒரு இனம் வாழ்ற மக்களிலே போர் நடக்குதுன்னா இந்த பல இனம் வாழ்ற மக்கள்ல எங்கேயும் இல்லாத ஒரு அமைதி, ஒரு ஒற்றுமை, ஒரு 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 ஒருத்தர் மேல ஒரு மரியாதையோட நம்ம நாட்டுல நம்ம வாழ்றோம். சிறு சிறு பிரச்சனை இருக்கு. நீங்களே சொன்னீங்களா, அது சிறு பிரச்சனை தான். அதாவது வந்து ஒரு 6% ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அதை வந்து முறையாக நம்ம கையாள வேண்டியது இருக்கு. ஏன்னு சொன்னா இன்ன வரைக்கும் என்னதான் அந்த கோயில் ஹராம்னு அவங்க சொன்னாலும் இன்ன வரைக்கும் அரசு எந்த ஆணைகளும் அகற்றவில்லை, நகர்த்தவும் இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து சரியான முறைகளாக பிரச்சனை தீர்க்கணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் கூட அவங்க கையாளணும். அதனால என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன மக்களுன்னா, நம்ம அமைதியாக சில விஷயங்கள் நம்ம செயல்படுத்த வேண்டும். அதாவது வந்து நம்ம ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இல்லாம சிந்திச்சு நல்ல இமோஷனலா இல்லாம ரொம்ப இன்டெலக்சுவலா நம்ம யோசிச்சு கையாள வேண்டியது ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்குது. ஏனென்றால் நமது அடையாளத்தை நம்ம அழகாக கையாள வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்கு. அதான் நீங்க சொன்னீங்களே, அதுல ஒரு விஷயம் இந்த அரசியலாக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னீங்களே, இந்த அரசியல் ஆக்குவது நிச்சயமாக அரசியல் ஆதாயத்துக்காக சில அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக கூட இருக்கலாம். ஆக நீங்கள் ஏற்படுத்துகின்ற இந்த விழிப்புணர்வு பயிற்சிகள் எல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கும் செய்ய வேண்டுமா என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கான முயற்சிகள் எதுவும் எடுப்பீங்களா? அவங்க கிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், அவங்க கிட்ட இந்த புரிதலை ஏற்படுத்துவதும் அவசியமா பாக்குறீங்களா? கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் இதை செய்யறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு அரசியல் லாபம் எல்லாருக்கும் அது இருக்கு. இல்லாம வந்து சும்மா வந்து இதை செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் மிக கூர்மையான ஆயுதம் 2 விஷயம். ஒண்ணு மதம், ஒண்ணு இனம். இது 2மே அரசியலுக்கு எப்பயோ கடைசியா ஒரு யூஸ் பண்ற ஒரு புல்லட். எதுவுமே செஞ்சு பார்ப்பாங்க, பேசி பார்ப்பாங்க, சண்டை போட்டு பார்ப்பாங்க, எதுவும் கேட்கலையா, கடைசி 2யும் வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தும் போதுதான் சில மக்கள் மத்தியில சலசலப்பு உண்டாகுது, அந்த வெறுப்புத்தன்மை உண்டாகுது. ஆனா வந்து இப்போதைக்கு நம்ம செய்த சில ஆய்வுகள் பாத்தீங்கன்னா, சில பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அது ஒரு 100 கமெண்ட் இருந்தா அதுல 80 பேர் ஃபேக் அக்கௌண்ட். அப்ப இது வந்து அவங்க வந்து தெரிஞ்சே வந்து இன்னொருத்தவங்களை புண்படுத்தணுன்றதுக்காக ஒரு தீய நோக்கத்தோட செய்யறாங்க. அதனால வந்து சட்ட ரீதியாக வந்து அரசு சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்ம மக்களும் வந்து நம்ம சொன்னது போல ஆலயங்களை சீர்படுத்தி அதோட ப்ராப்பரான கிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளும் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. அதே சில இப்படியான குரல்களை கண்டிப்பாக பொறுப்படுத்தாது. ஏன்னா இவங்களுக்கு நாட்டுக்கு எந்த ஒருவான உதவியும் கிடையாது. தே நாட் ஆடிங் எனி வேல்யூ. அதாவது நான் சொன்னது போல மதம், இனம் இதெல்லாம் தாண்டி மனித நேயம்னு ஒன்று இருக்கு. எல்லா மதங்களும் வந்து ஒருத்தர் பிறரை நேசிக்கணும், மன்னிக்கணும், அரவணைக்கணும், மதிக்கணும்ன்றத எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சில பேர் செய்யறாங்கன்னு சொன்னா அது வந்து நீங்க சொன்னது போல அரசியல் தலைவர்களுக்கு முதல்ல பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் என்னோட ஆணித்தரமான கருத்து நான் சொல்றேன். ஆக நீங்க அவர்களுக்கும் எடுக்க வேண்டும். நிச்சயமாக ஏன்னா சில சமயங்கள்ல அது இன்டர் பார்ட்டி டயலாக் அப்படின்ற அடிப்படையில நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்றதுதான் நாங்க பார்க்கிற ஒரு அம்சமா பார்க்கிறேன். ஏன்னா இவர்கள் தான் வந்துட்டு ஒட்டுமொத்த மக்களையும் வழிநடத்தக்கூடியவர்கள். இவர்களை நம்பி பல பேர் பின்னால் செல்கின்றார்கள். ஒரு ஃபாலோவராகவோ அவர்களுடைய கட்சியின் தொண்டர்களாகவோ இருப்பார்கள். ஆக இந்த விழிப்புணர்வு அவர்களுக்கும் இருந்தால்தான் ஒட்டுமொத்தமாக நம் நாடு தொடர்ந்து இந்த அமைதியான சூழலை அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில சமயங்கள் இந்த பிரச்சனை வரும்போதுதான் இந்த மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்காக இந்த இன்டர் ரிலிஜியஸ் டயலாக்ஸ் அதெல்லாம் நடப்பதா நம்ம பார்க்கிறோம். அதாவது நீங்க தொடர்ந்து இதை செய்து வரீங்களா, இல்ல இந்த பிரச்சனை வரும்போதுதான் இது போன்ற அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. நான் வந்து அமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல அதாவது பாத்தீங்கன்னா ரேஸ் அண்ட் ரிலிஜியஸ் ஹார்மனி கமிட்டியோட செக்ரட்டரி நான். இது வந்து வெளியே இருக்கிற சில என்ஜிஓஸ் மூலியமாக வந்து எல்லா மதம் சார்ந்தவங்க, இயக்கம் சார்ந்தவங்க, அதாவது யூனிவர்சிட்டியில சேர்ந்தவங்க, சில வழக்கறிஞர்கள் மற்றும் வந்து இப்ப சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட மேத்தா, டிக்டாக்
இவங்க எல்லாரும் கூட பல பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியா கடந்த 8 மாசமா நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பதாக எப்படி சில விஷயங்களை கையாளலாம், இன்னும் எப்படி மக்களுக்குள்ள ஒரு பெரிய புரிந்துணர்வு கொண்டுட்டு வரலாம், பார்லிமெண்ட் லெவல்ல இருந்து மற்றும் பொது பொது இயக்கங்கள், சங்கங்கள் நம்ம நாட்டுல நிறைய இருக்குது பாருங்க, பெரிய பெரிய சங்கங்கள், அவங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இதை வந்து நம்ம தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு தான் இருக்கு. இது வெளி அளவுல தெரியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நிர்வாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து போய் ஸ்டேஜ் போட்டு நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்ல. இது இன்டர்னலா எப்படி சில விஷயங்களை நிர்வாகம் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து சரிப்படுத்தி அது நல்ல புரிந்துணர்வு கொண்டு வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த கடந்த 3 வருஷம் மடானி அரசாங்கத்துக்கு கீழ சில பேர் கேட்பாங்க, வைவி நீங்க ஏன் இதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த அரசின் இருக்கிற ஒரு எம்பி மற்றும் இப்போ ஒரு அமைச்சர். அப்ப நம்ம வந்து பிரஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம். ஒரு பிரச்சனை வரும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் வந்து அமைச்சர்கள் பிரதமர்கிட்ட சொல்லும் போது அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். சோ அதனால வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கும்போது குரல் கொடுக்குற அவசியம் இல்லை. அது எங்கெங்க யாருக்கிட்ட பேசணுன்றது இது வந்து நான் உறுதி சொல்ல முடியும். ஏன்னா அந்த கமிட்டியில நான் இருக்கிறோம். அந்த கமிட்டி மூலம் பல ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் அமைச்சரான பிறகு அவங்களை வந்து நம்ம ஆபீஸ் கூப்பிட்டுருக்கோம். இன்னும் வந்து எப்படி இதை மேம்படுத்தலாம், எப்படி, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இமாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மத சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. இந்த இன்டர்ஃபேத் குரூப்னு ஒன்று இருக்குது. இவங்க எல்லாரும் சந்திப்பு கூட்டங்களுக்கு தொடர்ச்சியா நம்ம வந்து திட்டம் போட்டிருக்கோம். தொடர்ச்சியா அவங்க டயலாக் வைக்கணும், பேசணும். இன்னும் எப்படி வந்து நம்பிக்கையும் மற்றும் மரியாதையும் வந்து மற்ற கலாச்சாரங்கள் பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கான முயற்சிகள் இன்னும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அதான் நாங்க கடந்த முறை உங்களுடைய அமைச்சர் ஆரோன் நாகோ டகோங் அவரு நாம பேட்டிக்கு எடுத்த போது கூட அவர் இந்த போன்ற சில விஷயங்களை சொன்னார். அது ஒட்டுமொத்தமாக மலேசியாவை பார்த்தீங்கன்னா மலேசியர்கள் ஒட்டுமொத்தமாகவே அமைதி விரும்புபவர்கள். ஆனால் சில அரசியல்வாதிகள் இதை வந்துட்டு தங்களுடைய சுய லாபத்துக்காக சில விஷயங்கள் செய்யும் போதுதான் மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். அது சில விஷயங்கள் திசை திருப்பப்படுகிறது. அது சில சலசலப்பை ஏற்படுத்துகின்றது என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆக ஒட்டுமொத்தமாகவே உங்க அமைச்சின் மூலமாக இந்த தைப்பூச நன்னாளில் நீங்கள் இது வந்து ஒரு சமய விழாவாக தாண்டி ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னாக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? தைப்பூசம் இல்ல பொங்கல், தீபாவளி, சைனீஸ் நியூ இயர், கிறிஸ்துமஸ் அல்லது ரம்ஜான், இதுதான் நம்மளோட அடையாளம். இதுல ஒண்ணு காணா போனா நம்மளோட அடையாளம், மலேசியர் என்ற அடையாளமே அதுல காணா போயிடும். தனித்துவம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் ஒன்னா இருக்குன்னு சொல்ற சில வார்த்தை இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு இதுல ஒண்ணு காணா போனாலும் நம்மளோட அடையாளங்கள் காணா போன ஒரு உணர்வு, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஒன்றாக அணைத்து ஒண்ணும் வந்து வருகின்ற தலைமுறைக்கு நம்மளோட கலை கலாச்சாரம் பண்பாடுகள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது தலைமுறையா அதை வந்து எப்படி பாரம்பரியமா காக்கணுன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம பார்க்கணும் சார், இந்த கடந்த 60 வருஷமா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் சிறப்பா கொண்டு வந்துட்டோம். நீங்க சொல்றது போலதான் அங்க கொஞ்சம் அரசியல் லாபத்துக்காக சில பேர் பண்றாங்க. இருந்த போதிலும் பல நாடுகள் நானும் போய் வந்திருக்கிறேன். இன்னைக்கு அமெரிக்கா சரி, யூரோப்பும் சரி, இந்தியாவும் சரி, நம்ம நாடை போல ஒற்றுமையா வாழ்ற சமூகத்தை நம்ம எங்கேயும் பார்க்க முடியும். இன்னைக்கு பாருங்க, நம்ம காலை பசியார என்ன ரிலிஜனாய் சாப்பிடுவோம், நாசிடுவோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு ஊறி போன ஒரு விஷயம். இதை நம்ம பிரிக்க முடியாது. அதே போல நான் சொன்னது போல இன்னைக்கு வந்து தைப்பூசம் வந்து வெறும் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தால் கூட இது வந்து நம்ம மலேசியா எல்லாரும் வந்து தெரிஞ்சு கொள்ற ஒரு விஷயம். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு இந்த 48 மணி நேரம் நான் வந்து நிறைய ஆலயங்களுக்கு போயிருந்தேன். எல்லாம் சந்திக்கும் போது அரசு எந்த அளவுக்கு ஒத்துழைத்து, காவல்துறையில இருந்து, டிபிகேல இருந்து, எல்லா மாநில அரசாங்கம் மற்றும் வந்து நீங்க எந்த நியூஸ்லயும் கேள்விப்படல இங்க தடை செய்யப்பட்டது, அது தடை செய்யப்பட்டது இல்ல. எல்லாருக்கும் இந்த சுதந்திரம் கொடுத்து இதுதான் நம்ம நாடுன்னு சொல்லி செய்திருக்கிறேன். இதோட மிக சிறப்பு அம்சம் என்னன்னா, நம்ம பிரதமர் வந்து பத்திரிகைக்கு வந்திருந்தாங்க. நான் அவரோட நடந்து போயிட்டு இருந்தேன். மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து இந்த புரிந்துணர்வு நமக்கு இருக்கும் போது, அதாவது பாத்தீங்கன்னா இந்த மலேசியான்னு சொல்லும் போது ஏற்ற தாழ்வு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து சமமா தான் இருக்கணும். நல்லா புரிந்து மதித்து நடக்கும் போது இந்த நாடு எப்பயும் ஒரு சுவீட்சமான நாடா ஆகும். அது வந்து நான் வந்து ஆணித்தரமான நம்புறேன் மற்றும் இதுதான் எதிர்பார்க்கிறோம். இந்த ஒற்றுமைத்துறை அரசு எப்பொழுதும் அதற்காக பாடுபடும், முயற்சிகள் எடுப்போம். நாங்க எப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மட்டுமல்லாமல் இல்லாத போது மக்களை ஒன்று சேர்ப்பது மட்டும் எங்களோட நோக்கம் வந்து நாங்கள் பயணம் செய்வது. சரிங்க வைபி, உண்மையிலே பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க. அதாவது இந்த நன்னாளில் நீங்களும் ஒரு
பக்தி பரவசத்தோடு உங்களோட பேட்டியை ஆரம்பித்து வச்சிருக்கீங்க. ஒரு தொலைக்காட்சிக்கு ரொம்ப கொடுத்த ஒரு சந்தோஷம். பேட்டியை சந்தோஷம். வந்துட்டு, அந்த வகையில எங்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி. நீங்கள் இதுவரையில் இங்கு வந்து இந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. அதே சமயத்தில் ஒட்டுமொத்த மலேசியாவும் இந்த தைப்பூச நன்னாளை மிகவும் விமரிசையாக கொண்டாடுவதோடு, உலகுக்கு நாம் யார் என்பதை காட்டுவதற்கான ஒரு தருணமாக பார்க்க வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மலேசியாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிகிறது. மீண்டும் தொடர்ச்சியாக வணக்கம் மலேசியா, கொடி கட்டி பறக்கணும் நாட்டுல. சிறப்பான செய்திகளை கொடுத்து கொண்டே இருங்கள். என்னை போல் ரசிகர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அன்பர்களே, மீண்டும் அடுத்த நேரலையில் உங்களோடு சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.